நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வால்வோ 9600 பஸ்ஸோட லவ்வரா? அப்போ இந்த விளாக் வந்து உங்களுக்கு தாங்க. ஸோ நானும் ஒரு வால்வோ 9600 பஸ் லவர் தான். சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பஸ் அது. ஸோ நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு லக்ஸரி பஸ் விளாக் வந்து இது தாங்க. ஹாய் ஹலோ வாய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான பஸ் விளாகில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. தமிழ் பார்த்து புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்மளோட ஜர்னி வந்து எங்கன்னு. ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற ஆமினி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். இங்கேருந்து ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 22, 2025. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:30 ஆச்சுங்க. 1:15 நம்மளோட பஸ் வந்து இங்கேருந்து கிளம்புங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் இங்கே கொண்டு வந்துடுவாங்க நம்மளோட பாயிண்ட்டுக்கு. பஸ் வந்ததுமே பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஜர்னி கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம ட்ராவல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க ஜூப்ளி ட்ராவல்ஸ் தான் பஸ் புக் பண்ணியிருக்கோம். அதோட ஆஃபீஸ் தான் இங்கே இருக்கிறது. A16 இங்கே தான் பிக்கப் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க SRK ட்ராவல்ஸோட டைப் ஆயிருப்பாங்க போல். சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி, ஹைதராபாத், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, வேளாங்கண்ணி, திருநள்ளாறு போகிறதுக்குலாம் இங்கேருந்து பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பஸ்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றத பார்த்துட்டு எந்த ரூட்டில் ட்ராவல் ஆகுது, பஸ் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது, பஸ் டிக்கெட் ஃபேர் என்ன, பஸ்ஸோட ரூட் என்ன, எங்கெங்கே ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில், பெங்களூரில் எங்கெங்கே ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே போக இந்த பஸ் ஜர்னியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் தெரியறது தாங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. ஆமினி பஸ் ஸ்டாண்டில் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க யூரினுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம சிஎம் ட்ராவல்ஸோட பஸ் தாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதி பென்ஸோட பஸ்ஸு. இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மத்தியானம் 12:50 இங்கே கிளம்பி நைட் 8 மணிக்கு கலாசிபாளையம் போய் ரீச் ஆகும். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:15 இங்கேருந்து கிளம்பும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது நம்ம பஸ்ஸு. இது வந்து 12:50 கிளம்புற பஸ்ஸுங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மெசேஜ் வந்திருக்கு, டியூ டு டிராஃபிக் ஜாம் இன் சிட்டி யுவர் பஸ் வில் பி டிலே பை 30 minutes மெசேஜ் வந்திருக்குங்க நமக்கு. நியூகோ வந்து கிளம்புது கோயம்புத்தூர், பெங்களூர். தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க நம்மளோட பஸ்ஸு. ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரல. ஸோ ஏதோ போலீஸ்காரங்க உள்ள விடலைன்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் முன்னாடி வர சொல்லிட்டாங்க நடந்து. ஸோ இங்கே வந்து ஏறுறோம். கரெக்டாக காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் கிட்டே போய் ஏறுறோம் நம்ம. டைம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 2 ஆச்சுங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். உள்ளே ஏறினதுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்கம் கிட், ஸ்நாக்ஸ் கிட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், அதில் அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்கு ஜூப்ளி ட்ராவல்ஸ்னு. அண்ட் ஒரு டிஷ்யூ, அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூப்ளி ட்ராவல்ஸோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட் ஒன்று அண்டு சால்டட் பீனட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1:15 நம்ம கிளம்ப வேண்டியதுங்க. 2 மணிக்கு நம்ம காந்திபுரத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம PSG கிட்ட வந்தாச்சு. ஸோ பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் இப்போ பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா நம்மளோட சீட்டில் வந்து ஆஜராயாச்சு. ஸோ சைட் லோயரில் ஒரு சிங்கிள் சீட் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சீட்டில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றதுக்கு பார்த்துடலாம். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால ஆஃபில் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன்னா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு குவில்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பளி மாதிரி இல்லாமல் குவில்ட்டு கொஞ்சம் ப்ரீமியமாக நல்லாயிருக்கு. அப்படி இது நம்மளோட பேக்கு. அப்படியே இங்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பில்லோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜூப்ளி ட்ராவல்ஸ்னு அவங்க பிராண்டிங் பண்ணி. ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கோக் வச்சுருக்கோம் இங்கே. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா USB மொபைல் சார்ஜிங் சாக்கெட்ஸு, மொபைல் ஹோல்டரு. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிவிலாம் ப்ளே பண்ணிங்கன்னா போட்டு கேட்டுக்கிறதுக்கு. இதை நம்ம கொண்டு போகக்கூடாது, மறுபடியும் அங்கேயே வச்சிடணும். அப்படியே மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா AC வென்ஸ் நம்ம தலைக்கு கீழே கரெக்டாக வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பெட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ
ஸோ கட்ட மாதிரி இல்லாமல் நல்லா குஷன் டைப் நல்லா தான் இருக்குது. நம்ம தலைக்கு மேலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் எமர்ஜென்சிக்கு எதுவும் அட்டெண்டரை கூப்பிடணும்னா இது ப்ரெஸ் பண்ணால் போதும், அட்டெண்டர் வருவாங்க. டிவி ஆன் பண்ணுறதுக்கு பட்டன், ஹெட்ஃபோன்ஸ்க்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரீடிங் லைட்டு அண்ட் இது வந்து பர்த் லைட்டு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, நல்லா சில்னஸ் வருது. இங்கே தலை கீழே ஒன்று, அப்புறம் சரி வாங்க இப்போ இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூப்ளி ட்ராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரு பஸ்ஸுங்க. இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 6 o'clock ஒரு பஸ் வந்து கிளம்பும். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:25 உங்களுக்கு கலாசிபாளையம் போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 12:50 இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற பஸ் வந்து நைட் 8 o'clock கலாசிபாளையம் போய் ரீச் ஆகும். அண்ட் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:15 கிளம்புற பஸ்ஸு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 8:25 வந்து கலாசிபாளையம் போய் ரீச் ஆகும். அதே மாதிரி நைட் 10 o'clock ஒரு பஸ் கிளம்பும் கோயம்புத்தூர்லேருந்து. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock காலையில் போய் பெங்களூர் ரீச் ஆகும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் 10:50 கிளம்புற பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:45 வந்து பெங்களூர் போய் ரீச் ஆகும். இந்த 5 பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 buses வந்து வால்வோ 9600 ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. ரிமைனிங் 2 buses வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாரத் பென்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுங்க. இதில் வால்வோ 9600 ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 6 o'clock கிளம்புற பஸ் ஒன்று, அண்ட் ஆஃப்டர்நூன் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு 1:15 கிளம்புற பஸ்ஸு, அண்ட் நைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:45 கிளம்புற பஸ்ஸுங்க. ரிமைனிங் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரத் பென்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது 12:50 கிளம்புறது ஒன்று, அப்புறம் நைட்டு 10 o'clock கிளம்புற பஸ் வந்து பாரத் பென்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது. 95 டச் ஆச்சுங்க, 95க்கு மேலே போகல. இந்த சீட்டு ஆகலாம் எம்டி வண்டி வரலாம் அப்படின்னு ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்வோ 9600 இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ரைட் சைடு சிங்கிள் பர்த்து, லெஃப்ட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் பர்த் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பர் டெக்கில் லெஃப்ட்டில் 2 seats 2 பர்த்து, அண்டு ரைட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் பர்த் கொடுத்துருக்காங்க. சீட்டில் என்னென்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் மொபைல் சார்ஜிங் சாக்கெட்ஸு, மொபைல் ஹோல்டரு, அண்ட் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொண்டு போகிறதுக்கு இல்லை, கேட்டுட்டு மறுபடியும் அப்படி எங்கேயே வச்சிடணும். மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீடிங் லைட்ஸு, ஏசி வென்ட்ஸு, ஸ்க்ரீனு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது, அதாவது டிவி கூட இருக்குது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் இந்த மாதிரி எதுவும் படம்லாம் பார்த்துக்கலாம், யூடியூப் இந்த மாதிரி. இந்த பஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 36 berths கொடுத்துருக்காங்க. அதாவது லோயர் டெக் அண்ட் அப்பர் டெக்கு, கீழே 18 மேலே 18, டோட்டலாக 36 berths வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கு ஒன்று, அப்புறம் மத்தியானம் 1:15 ஒன்று, மறுபடியும் 1:50 ஒன்று, அப்புறம் நைட் 10 மணிக்கு ஒன்று, நைட் 10:45 ஒன்று. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சர்வீஸ் வந்து வால்வோ ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு 9600, ரிமைனிங் 2 வந்து பாரத் பென்ஸ். வால்வோ ரன்னிங் பண்ணுற டைம் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 6 o'clock ஒன்று, ஆஃப்டர்நூன் 1:15 கிளம்புற பஸ் ஒன்று, அப்புறம் நைட் 10:45 கிளம்புற பஸ்ஸுங்க. இதுதான் வால்வோ 9600 ஆப்ரேட் பண்ணுற டைமிங்ஸு. ரிமைனிங் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாரத் பென்ஸ் ஆப்ரேட் பண்ணுற டைமிங்ஸுங்க. ஸ்பீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 90 to 95 வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ 95 தாண்டலை, 95 தான். அவனுக்கு
தெரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் போன மாதிரி தெரியல. ஸ்பீடா மீட்டரை செக் பண்ணுறேன். சப்போஸ் 95 தாண்டி போச்சுன்னா நான் உங்களை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூபு, ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே இருக்குது. ப்ரைம் இது வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:20 ஆச்சுங்க. சும்மா ஒரு ரெஸ்ட் ரூம்க்காக ஒரு 2 மினிட்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்தோடனே நம்ம சேலத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம் பிரேக் இருக்கான். ஸோ அங்கே ஈவினிங் டைம்ன்றதுனால காஃபி பிரேக் மாதிரி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கே நிற்கும்ன்றாங்க பஸ்ஸு. வாங்க இப்போ இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்தோம்னா எனக்கு கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 rupees ஆச்சுங்க கரெக்டாக. நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன். அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், இங்கேயும் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெட் பஸ்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூப்ளி ட்ராவல்ஸ்ன்றதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் போய் உங்களுக்கு வால்வோ 9600 பஸ் வேணும்னா அந்த டைமிங் இருந்தால் அந்த டைமிங் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாரத் பென்ஸ் கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் போய் ஜூப்ளி ட்ராவல்ஸுன்ற இது இருக்கும். ஜூப்ளி ட்ராவல்ஸ் நினச்சிங்கன்னா இங்கே வரும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலே போதும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, www.jubileetravels.comனு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் ஜர்னி என்றைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் 24th கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் டைமிங்கோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 5 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 6 o'clock ஒன்று, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வால்வோ 9600 ஸ்லீப்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மத்தியானம் கிளம்புறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:50க்கு பாரத் பென்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து 1:15 கிளம்புறது வால்வோ 9600. அதே மாதிரி 10 மணிக்கு ஒன்று அண்ட் 10:50க்கு ஒன்று, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்வோ 9600. இதுக்கு நமக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நேமு டீட்டெயில்ஸு எந்த பர்த் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 990 rupees, ஆல்மோஸ்ட் 1000 rupees உங்களுக்கு. இதுவே அப்பர் டெக் வேணும்னா உங்களுக்கு அப்பர் டெக் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பர் டெக் வந்து பார்த்திங்கன்னா 860 rupees ஆகுது. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:45 ஆச்சுங்க. சேலத்துலேருந்து போயிட்டுருக்கோம். சேலத்தில் போர்டிங் பண்ணோம் ஒரு 3 பேர். ஸோ டீ பிரேக்காக ஆசை ஆனந்த பவன் டிலைட் ஏசின்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நான் எதுவும் சாப்பிடல, வாட்டர் பாட்டில் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டேன். இங்கேயே உங்களுக்கு பானிபூரி, சாண்ட்விட்சு, ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு. பஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, www.jubileetravels.com. இந்த வெப்சைட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லக்கேஜ் வைக்கலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். பஸ்ஸுக்குள்ளே ஏறினோன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக விநாயகர் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிரைவர் கேபின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் இந்த சீட்டு. ஸோ அவருக்கு மேலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிசி கேமராலாம் வச்சுருக்காங்க. அதாவது மேலே சின்ன மானிட்டர் டிஸ்பிளே ஆகிற மாதிரி அண்ட் மேலேயே ஒரு கேமரா இருக்குது. அவருக்கு மேலேயே தலைக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸோட கேபின் வியூ இப்போ பார்த்துக்கலாம். நம்ம கண்ட்ரோலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் டிரைவர்கிட்டே இது பண்ணிக்கிற மாதிரி சுவிட்சஸ் எல்லாமே. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்தெந்த ஸ்டாப் வருது, ரெஸ்ட் ஸ்டாப் எங்கன்றப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல். இதுதான் வால்வோ ஸ்டேரிங். அம்மன் ஃபோட்டோ இருக்குது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முருகர் இருக்கார். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அருள்மிகு பண்ணாரி அம்மன் திரும்புற பக்கம் எல்லாமே நல்ல சாமி ஃபோட்டோஸாக வச்சு நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அட்டண்டருக்கான சீட்டு.
ஸோ சைட்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கேயும் அங்கே பார்த்தீங்கன்னா கூட பாருங்களேன், மேலே அந்த இடத்துல ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமரா இருக்குது. நம்ம பஸ்ஸுக்கு சிசிடிவி கேமரா வந்து எக்கச்சக்கமாக வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கேபின்குள்ளேயே 2 இருக்குது, அந்த டிரைவர் கேபின், அட்டெண்டர் கேபின் கிட்ட. அது இல்லாமல் வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்லேயே கீழே ஒன்று மேலே ஒன்று, அதாவது ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே சைட்லேருந்து வேறு யாரும் வந்து இடிக்கிறாங்களா இல்லையான்றது எல்லாமே சிசிடிவிலாம் நல்லா ரெக்கார்ட் ஆகிரும் போல். இந்த இடத்துல இந்த ஒரு பஸ்ஸுக்கு இல்லைங்க, நிறைய பஸ்ஸஸ் வந்து பார்த்துக்கிட்டு இங்கே தான் ரெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி டு பெங்களூர், கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகிற நியூகோ எலக்ட்ரிக் பஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் பிரேக். ஆக்சுவலி இங்கே தான் சார்ஜிங் போடுற இடமே வந்து இங்கே தான். இந்த பஸ்ஸோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 540 லிட்டருங்க. இந்த பஸ்ஸோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 19 டன் வெயிட்டு. ஆக்சுவலாக இந்த பஸ்ஸோட லென்த் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,500 mm. ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4000 mm வந்து ஹைட்டு. வித்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2600. ஓகேவா? இந்த வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 19 டன் வந்து வெயிட்டுங்க இந்த பஸ்ஸோட. அண்ட் வீல் பேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7500 mm வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எப்படா தெரியும் தானே சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக தான் நம்ம திருப்பூர் மோகன் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸோட வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அதாவது வால்வோலேருந்து லான்ச் ஆன மாதிரி அந்த வீடியோவில் அவர் இன்ஃபர்மேஷன் நிறையா ஷேர் பண்ணார். அதோட டீட்டெயில்ஸ் தாங்க. நமக்கு அந்தளவுக்கு பஸ்ஸஸ் பற்றிலாம் நாலேஜ் இல்லை இந்த அளவுக்கெல்லாம். ஸோ அவர் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வெயில் காலன்றதுனால தான் நான் உள்ளே உட்காந்து கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பேசிட்டு. ஸோ ஈவினிங் அப்புறம் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஈவினிங் ஸோ 5:50க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ பிரேக் முடிச்சுட்டு பஸ்ஸு கிளம்ப போகுது. அங்கே வண்டியை நோட் பண்ணாது அனுப்பிச்சுடு. ஓவல்ட்டாக கரெக்டாக அனுப்பணும். 2 சீட்டாக இருக்குது, 1 சீட்டாக இருக்குது. சீட்டே ஆகலாம் எம்டி வண்டி வரணும் அப்படின்னு தான். இது வேற ஓட்டி ஆகணுன்ட்ட
இல்லை தண்ணியாக பிடிச்சிருக்கேன். எங்கே தண்ணி? அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிடல, அது ஒரே தள்ளி சாப்பிட்டேன். நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூருக்கு. அங்கே போய் ஒரு யூ-டர்ன் பண்ணோம். ஆமாம், அது ஆஃபீஸை வாங்கி வச்சு சொல்லுங்க. கொடுத்துட்டாங்கன்னா நைட்டில் கொடுத்தாங்கன்னா காலையில் பண்ணிடலாம். ஒரு நாள் ரெண்டு கொடுத்துட்டு சரியாக போகுது. ஒரு நாள் ஆப்போசிட் வரும்போல ரெண்டு கொடுத்துட்டு சரியாக போகுது. பண்ணிடலாம். அடுத்த ஆட்லுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா? 50 பக்கெட்டா? அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 7 ஆச்சு. ராயக்கோட்டை கிட்ட கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்துக்கு அப்புறம் சும்மா 100ல் க்ரூஸ் பண்ணி போயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூவில் கேபின் வியூ பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வால்வோவில் சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம வால்வோவில் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது. அண்ட் நான் சப்போஸ் திருப்பூரில் ஏற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பூர் ஊருக்குள்ளே வராதாங்க பஸ், அவுட்டரில் தான் வரும்போது. அதாவது அவினாசின்னாங்க பைபாஸில் நிற்கணும், அங்கே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு சப்போஸ் திருப்பூர் டு பெங்களூர் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் எங்கன்றது காமிச்சிடும் உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளே வராதான். திருப்பூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், சேலம் ஆகட்டும், ஊருக்குள்ளே வராதான். இந்த 3 ஊர்லேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைபாஸில் தான் இந்த பஸ் வந்து போகுமா. அண்ட் ஈரோட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருந்துறை பைபாஸ் ஆர் விஜயமங்கலம் டோல்கேட்டோ இங்கே சொன்னாங்க ஈரோடில் ஏற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ சேலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ரவுண்டானா சொன்னார். ஸோ அந்த ரவுண்டானா கிட்ட வந்துட்டிங்கன்னா பிக்கப் பாயிண்ட் அதுதான். சேலத்துலேருந்து நீங்கள் பெங்களூர் போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஏறிக்கணுமா. ஸோ இதுதான், ஊருக்குள்ளே மட்டும் இந்த பஸ் வராதுங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்து ரீச் ஆகிருக்கோங்க. நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இறங்குறாங்க. மணி வந்து 8:45 ஆச்சு. ஒம்பது முக்காக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலாசிபாளையம் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஓவரால் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னால் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. 2 மணிக்கு நம்ம நம்ம கிளம்பணும் கோயம்புத்தூர்லேருந்து. நடுவில் சேலத்துக்கிட்ட ரெஸ்ட் ஸ்டாப், அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்கிட்டே ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9:45 வந்து நம்ம காலாசிபாளையம் ரீச் பண்ணிட்டாங்க. என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு 5 out of 5 கொடுப்பேன். லக்ஸரியாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், பிரேக் ஹோட்டல் ஆகட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு சொல்ல போனால். நீங்கள் யாரும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு vlog நான் மறுபடியும் செஞ்சுக்கிறேன். பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே vlogல சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன்.
அண்ட் கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு வால்வோ 9600 நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னன்றதை கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன், எந்த ரூட்டு எந்த பஸ்ஸுன்றதை. ஸோ ஆக்சுவலாக அதான் ஃபஸ்ட்டாக பிளான் பண்ணி வச்சுருந்த வால்வோ 9600 எடுக்கணும்னு. பட் இந்த பஸ் திடீர்னு லான்ச் ஆனனால திடீர்னு சரி இது இடத்துலாம் நம்ம பக்கமாக இருக்குது, பழனியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்துடலாம், இது முடிச்சிடலான்ட்டு தான் இதுக்குன்னு அன்எக்ஸ்பெக்டட் பிளான் இது சொல்ல போனேன். ஸோ இந்த விலாக் உங்களாலும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேற ஒரு விலாக்ல மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க ஃபீட்பேக் மெசேஜ் புரியுதாங்க, எப்படி இருக்குது ஜெர்னி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு. அந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்கே போயிடுது. அதாவது ஜூப்ளி ட்ராவல்ஸ்ன்ற ஆப்பே இருக்குது டேரெக்டாக போல் ப்ளே ஸ்டோரில். நான் பார்த்தப்ப இல்லை, பட் இப்போ அந்த மெசேஜில் அந்த லிங்க் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு, ஜூப்ளி ட்ராவல்ஸ்ன்ற ஆப்புக்குள்ளே. நீங்கள் வேணுன்னா கூட அந்த ஆப் லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணால் ரெட் பஸ்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போனாலே அந்த லிங்க் இருக்கும், புக்கிங்கோட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பஸ் டிக்கெட்ஸு. மீண்டும் வேறு ஒரு வ்ளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் தரவின் 06 இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வ்ளாகில் நம்ம மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.